தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தற்பொழுது கடுமையான மோதல்கள் நிலவி வருகிறது. இன்று திருவள்ளுவர் தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அவர்கள் காவி ஆடை அணிந்த திருவள்ளுவர் உருவ சிலையை தற்பொழுது இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இதனை எதிர்க்கும் விதமாகத்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் வந்து கொண்டு தமிழர்களின் பான்பை கெடுக்கும் விதமாக ஆளுநர் செயல்படுவது மிகவும் தவறான செயல் என்றும், தற்பொழுது தமிழினத்தின் பிறந்தும் அத்தமிழில் அறம் உறைந்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவரை அசிங்கப்படுத்தும் விதமாகத்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்படுவதாகவும் தற்பொழுது கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களின் பதிவை எதிர்க்கும் விதமாக ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். தமிழர்களை பாதுகாக்கிறோம் என்று கூறி இவர்களது சொத்துக்களையும் இவர்கள் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிவாரணங்களையும் இவர்கள் தனது சொத்துக்களாக மாற்றி வருகிறார்கள். பெயருக்குத்தான் தமிழர்கள் என்று கூறி வருகிறார்களே தவிர உண்மையிலேயே தமிழர்களுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை ஆளுநர் RN ரவி அவர்கள் கூறியுள்ளார். இனியும் இதுபோன்ற ஏமாற்றங்களை தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும், உண்மையான வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது திமுகவினர்கள் பித்தலாட்டங்கள் என்றும் தற்பொழுது கேள்விகளால் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது குரல்களை புதிய வருடத்தில் முதல் பொங்கல் அன்று கூறிய ஆளுநர் RN ரவி அவர்களை எதிர்க்கும் விதமாக ஸ்டாலின் அவர்களின் நடவடிக்கைகளும் தற்பொழுது தொண்டர்கள் மூலமாக RN ரவி அவர்களுக்கு எதிராக போராட்டத்தையும் உள்ளூர்வாசிகள் தற்பொழுது தொடங்கி வைத்து வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆளுநர் RN ரவி அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.